ஹலோ வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஃபார்ம் ஹவுஸ். இந்த வீடியோவில் ஃபார்ம் லேண்டு சேல்ஸுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிட்ட ஃபார்ம் லேண்டு வாங்கி ஒரு கஸ்டமர் வீடு கட்டியிருக்காரு, ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காரு. அதை ஃபஸ்ட்டு சாம்பிள் பார்த்துருங்க, அந்த ஃபார்ம் ஹவுஸ் எப்படி கட்டியிருக்காரு நம்மகிட்ட ஃபார்ம் லேண்ட் வாங்கின்னு. ஸோ ஃபஸ்ட்டு அதை கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்ம் லேண்டோட கஸ்டமர் வாங்கின ஃபார்ம் லேண்டு அந்த செக்மெண்ட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். அதுவும் இல்லாமல் உள்ள ஒரு க்ளப் ஹவுஸ் இருக்குது இந்த ப்ராஜெக்டில், அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபார்ம் லேண்டு நீங்கள் வாங்குறீங்க, அதுவும் ஒரு நல்ல லொக்கேஷனில் வாங்குங்கன்னா, இந்த ஃபார்ம் லேண்டு எங்கே இருக்குன்னா சென்னை செங்கல்பட்டு டோல் அடுத்து இருக்க பரனூரில் இருக்குது. அதாவது செங்கல்பட்டு டோல் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு 2.8 கிலோமீட்டர்ஸில். ஈவன் நீங்கள் செங்கல்பட்டு டவுன் கூட போக வேண்டாம், அதுக்கு முன்னாடியே ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம் லேண்டு, ஒரு லக்ஸரி, ஒரு எலைட்டான ஃபார்ம் லேண்டு நியர்பைலே கிடைக்குது. செங்கல்பட்டு டோல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலைக்கு பேக் சைடில் தான் இந்த ஃபார்ம் லேண்ட் இருக்குது. அது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்ம் லேண்ட் இவர் நம்மக்கிட்ட வாங்கி 13,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்காரு. வாங்கி அதில் பில்ட் பண்ணி வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வெக்கேஷன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குறது டெரஸ் வியூ. அதாவது ஒரு நாய்ஸ் ஃப்ரீ, பொல்யூஷன் ஃப்ரீ ஆன ஒரு லொக்கேஷன், ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன். அதுவும் சென்னைன்னே சொல்லலாம். செங்கல்பட்டு இப்போ சென்னை மாதிரி தான் ஆகிடுச்சு. ஸோ செங்கல்பட்டுலேருந்து 20-30 கிலோமீட்டர்லாம் போக வேண்டாம். செங்கல்பட்டு டோல்லேருந்து செங்கல்பட்டு டவுனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ரைட் எடுத்திங்கன்னா அந்த மவுண்டன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு பேக் சைடில் இங்கே பாருங்கள், இந்த மவுண்டன்ஸுக்கு இது ஃபுல்லாக அதுக்கு பேக் சைடில் தான் ஃபார்ம் லேண்ட் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்ம் ஹவுஸ் கஸ்டமர் எங்ககிட்ட லேண்ட் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கும் இதேமாரி பில்ட் பண்ணணுன்னாலும் தாராளமாக எங்கள் கம்பெனியாக உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டி கொடுக்கும். இந்த 13,000 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று பில்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பாருங்கள். ஒரு ஃபார்ம் லேண்டு ஒரு வித்தின் சிட்டிக்குள்ளேயே கொஞ்சம் பக்கத்துலேயே வாங்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மகேந்திரா சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் தெரியும். அதாவது அந்த சிக்னல்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து சிக்னல்லேருந்து இப்போ ஜிஎஸ்டிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தாம்பரம் டு தாம்பரம்லேருந்து வரும்போது மகேந்திரா சிட்டி லெஃப்ட் சைடில் இருக்கும். அதுக்கு ரைட் சைடில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் தெரியும். அதுக்கு பேக் சைடில் தான் எக்ஸாக்டாக இது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடை நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன், ஃபார்ம் ஹவுஸை கவர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது எங்களோட ப்ராஜெக்ட்டு இதே அடுத்து அப்படியே இந்த வீடியோவிலே கண்டினியூவாக காட்டுறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ பேர் எங்ககிட்ட இந்த ஃபார்ம் லேண்டை வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கி எப்படி ஃபார்ம் ஹவுஸ் பில்ட் பண்ணலான்றதுக்கு சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது கஸ்டமர் இதை பில்ட் பண்ணியிருக்காரு, நாங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துலேயும் ப்ராப்பரான ரோட்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர்றதுக்கு டில் த சைட் இந்த ஃபார்ம் லேண்ட் வர வரைக்கும் தார் ரோடு இருக்குது. ஸோ எந்த ரிமோட்டான ஏரியாலாம் இல்லை. ஸோ எப்போ வேணால் நீங்கள் வந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணி வரலாம், அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனு. ஸோ இப்போ நான் காட்டுறேன், எங்கள் கஸ்டமரு வாங்கியிருக்காங்க.
அவங்களுக்கு இந்த எப்படி இந்த கான்செப்ட்னா மினிமம் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ ஒரு கஸ்டமர் 10,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஃபென்சிங்கு, கேட்டு, இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் இது எல்லாமே ஃப்ரீ. அது நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். தட் காஸ்ட்லியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி எங்ககிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஒரு கேட்டு, ஒரு ஃபென்சிங்கு, இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஃபென்சிங் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். கேட்டும் கொடுத்துட்டோம். ஸோ அவங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இபி கனெக்ஷனும் வாங்கி கொடுத்துருவோம், கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி கேட்டு, ஃபென்சிங் போட்டு கொடுத்துருவோம். ப்ளஸ் 20 மரம், ஒரு ஃபார்ம் லேண்ட்லேயும் 20 மரம் வச்சு கொடுத்துருவோம். அவங்க கேட்குற மாதிரி பலாமரமோ இல்லை மாங்காய் மரமோ இல்லை கொய்யா மரமோ வாட் எவர் இட் இஸ் அதை நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். அது இல்லாமல் இந்த ஃபார்ம் லேண்ட் வாங்கிறதுக்கு 50-50 இஎம்ஐயும் இருக்குது. அதாவது நீங்கள் பார்க்குற ஃபார்ம் லேண்டோட காஸ்ட்டில் 50% நீங்கள் பே பண்ணால் போதும். பேலன்ஸ் 50% நீங்கள் டவுன் த லைன் 4 to 5 years நீங்கள் பே பண்ணலாம் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், ப்ரைஸும் சொல்லியிருக்கேன். சைட் விசிட்டுக்கு டைரக்ட் சைட் விசிட் தான் இங்கே இருக்குது. இது கம்பெனி சேல்ஸு. எந்த புரோக்கர் கமிஷன் யாருக்கும் இது தரவில்லைனா. நல்ல பியூட்டிஃபுல்லான வியூ இந்த லொக்கேஷன் இது. ஸோ இங்கே மொத்தம் 15 ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஆல்ரெடி கட்டியிருக்காங்க நம்மகிட்ட வாங்கினவங்க. ஸோ மினிமம் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஃபார்ம் ஹவுஸ் இங்கே ஃபார்ம் லேண்ட் சேலு. ஸோ 10,000க்கு மேலே எவ்வளோ வேணால் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இங்கே மொத்தம் இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்னும் ஒரு 100 யூனிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உள்ள இடம் வாங்கினவங்க, ஃபார்ம் லேண்ட் வாங்கினவங்க ஆடு மாடு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறோம். அதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அங்கே பாருங்கள், மாடு அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஒருத்தர் வாங்கி கொடுத்துருந்தார். அது பக்கத்தில் போய் ரொம்ப ஃபோக்கஸ்டாக எடுக்க முடியல, வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் கவர் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ பாருங்கள். ஸோ ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஃபார்ம் லேண்டு. அது கீழேனா ஒரு 500,000 வேணால் கம்மி பண்ணிக்கலாம். பட் மினிமம் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு. பர் ஸ்கொயர் ஃபீட் 1,200 ருபீஸு. 50-50 இஎம்ஐ ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. அதாவது பாதி பணம் கட்டினா போதும், உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவோம். பேலன்ஸ் பாதி பணத்தை 4 years or 5 years நீங்கள் பே பண்ணலாம். 1,200 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. நான் சொன்ன க்ளப் ஹவுஸ் இது தான். இந்த ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்டுக்குள்ளே ஒரு க்ளப் ஹவுஸ் இருக்குது. இந்த க்ளப் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அப்படி ஒரு லொக்கேஷன் இது. நீங்கள் சைட் விசிட் வரும்போது உங்களுக்கே தெரியும், யூ ஃபீல் த டிஃப்ரென்ஸ். சென்னையில் இப்படி ஒரு லொக்கேஷனில் இப்படி ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கா அப்படின்னு. ஸோ நிறைய மக்கள் உள்ளே வாங்கி போட்டிருக்காங்க, நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்ம் லேண்ட் நீங்கள் வாங்கணுன்னு பிளான் வச்சுருந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் ஒரு வாட்டி வந்து பாருங்கள். தட் இஸ் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செங்கல்பட் பரனூர். அதாவது செங்கல்பட் டோல்கேட்லேருந்து எக்ஸாக்டாக 2.8 கிலோமீட்டர்ஸு போகிற வழி. மறுபடியும் சொல்கிறேன், போகிற வழியில் ஃபார்ம் லேண்ட் வரைக்கும் ப்ராப்பர் தார் ரோடு இருக்குது, வீடெல்லாம் இருக்குது. இந்த இடம் மட்டும் நல்லா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக வித் மவுண்டன்ஸோட இந்த இடம் சூப்பராக இருக்கும். இது க்ளப் ஹவுஸு, இது கேசிபோ. ஸோ ஒரு ப்ளே ஏரியா இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டைமில் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அது மறுபடியும் சொல்கிறேன், ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கினீங்கன்னா காம்பவுண்ட் ஃபென்சிங், கேட்டு, இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், 20 மரம் உங்களுக்கு வச்சு கொடுத்துருப்போம் வித்தின் த காஸ்ட். அந்த காஸ்ட்டுக்குள்ளேயே, அதாவது 1,200 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஒருத்தருக்கு எங்ககிட்ட வாங்கினவர் எப்படி ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்கேன்றது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க 8015629841 கால் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு சுவிட்சர்லாண்ட்லேயும் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த ஃபீல். இங்கே இந்த லொக்கேஷன் அப்படிப்பட்ட லொக்கேஷன். இந்த ஃபார்ம் லேண்ட் வாங்குறவங்களாம் இந்த லொக்கேஷனுக்காகவும் இந்த நேச்சருக்காக தான் மேக்ஸிமம் வாங்கியிருக்காங்க. அதாவது வாங்குறவங்க 10,000, 20,000, 30,000, ஒரு கஸ்டமர் 40,000 ஸ்கொயர் ஃபீட்டாக வாங்கி உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ
1200 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு. பக்காவாக ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சவொடனே பட்டாவும் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ கேஷ் பையர்ஸும் இருக்குது, 50/50 இஎம்ஐ ஆஃபர் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், கேஷ் பையர் இருக்குது, 50/50 இஎம்ஐ ஆஃபர் இருக்குது. நீங்கள் பார்க்குற ஃபார்ம் லேண்டோட காஸ்ட்டில் 50% நீங்கள் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவோம். பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் 4 to 5 years வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐயாக பே பண்ணலாம். ஸோ ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்குகிறவங்களுக்கு ஃபென்சிங்கு, கேட்டு, இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் 20 மரம் வச்சு கொடுத்துருவோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கின ஒரு ஆடு வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஆடு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களே நீங்கள் ஆடு, மாடு, கோழிலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா தாராளமாக இந்த ப்ராஜெக்ட்லேயே மெயின்டைன் பண்ணுவோம் வித் அ மினிமல் காஸ்ட். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன், பியூட்டிஃபுல்லான ஃபார்ம் லேண்டு. ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஃபார்ம் லேண்ட் 30,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டு அவர் இந்த டிசைனில் எனக்கு காம்பவுண்ட் வால் வேணும்னு கேட்டிருந்தார். ஸோ நாங்கள் அதே மாதிரி அவருக்கு கட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், காமிச்சிருக்கேன், ஒன்று சாம்பிளுக்கு ஒன்று காமிச்சிருக்கேன் பாருங்கள். எல்லா ரோட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக போட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி கேட்டு, இந்த மாதிரி ஃபென்சிங். ஸோ மினிமம் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு, ப்ரைஸு 1200 per ஸ்கொயர் ஃபீட்டு. ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்த்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.